வீரா. இதோ வரேன் பரணி. சொல்லு பரணி. இங்க பாரு, இங்க எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் கூட்டிட்டு வந்துருப்போ. சரி. அத்தை, அத்தை, எசக்கி. வாடி. வீரா. எசக்கி. ஏட்டி கனி எங்கட்டி? உள்ள தாண்டி இருக்கா. என்னட்டி திடீர்னு இப்படி கொல்ல பக்கமா வந்து நிக்கிறீங்க? சொன்ன கேட்டா தானே. கனிய பாத்தே ஆகணும்னு ஒரே அழுக. நான் என்ன டீ செய்ய? சரி உள்ள வாங்க போவோம். ஏட்டி, உன் அண்ணன் இருப்பானே, அவரை பரணி பாத்துக்குவா. உங்களை உள்ள கூட்டிட்டு வர சொல்லி அவதான் சொன்னா. வாங்க முதல்ல போலாம். சரிடி வா. பாட்டி. மோ, காஃபி கேட்டனே எங்க? அம்மா எங்க? இந்த எசக்கியோட சத்தத்தை கூட காணும். உள்ளதாண்டா இருப்பாளுவ. அசிங்கப்பட்டு வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க பாரு, ஏதாவது ஒரு மூலையில. ஓ, கிச்சன்ல கூட இல்லப்பா. இல்ல பார்ல இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. போய் பாரு, நல்லா தேடு. பா, வீடு ஃபுல்லா தேடிட்டேன்ப்பா. அவங்க வீட்லயே இல்ல. வீட்டுல இல்லையா? இங்கதானே இருந்தாளுவ. ஒருவேளை கோயிலுக்கு ஏதாவது போயிருப்பாங்களோ? அது எப்படி இல்ல? சடங்கான வீட்டுக்கு போயிட்டு வந்தவங்க தலைக்கு குளிக்காம எப்படி இல்ல கோயிலுக்கு போவாங்க? அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த வெறும்பாய வீட்டுக்கு தான் போயிருக்கணும். இல்ல, அங்க போய் தானே அவமானப்பட்டு வந்திருக்காங்க. அப்பா, அவங்க எல்லாம் அதை தொடச்சு போட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு தான் போவாங்க. இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இல்லே, என்னல அவங்களுக்கு அம்புட்டு இதுவாலே போயிடுச்சு. இல்லல்ல, இதை விடக்கூடாதுல்லே. அந்த வெறும்பய வீட்டோட இவளுக போய் சேர்ந்துடவே கூடாது. நீ போ, உடனே போ. உடனடியாக அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடணும். நீ இந்த உடனே கூட்டு வந்துடுறேன்ப்பா. பரணி. மாமா, சமையல் ஆயிச்சா? 20 நிமிஷத்துல ஆயிடும் மாமா. உள்ள உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்கேன். அது வெந்ததும் இறக்கி தோலை உரிச்சு பொரியல் பண்ணணும். அப்புறம் தான் சாப்பாடு மாமா. சரிதா சரிதா சரிதா. வா வா பாட்டி, உள்ள இருக்காத்த. போட்டி சீக்கிரம் போங்கத்த, சத்தம் போடாதீங்க. கனி அக்கா. என்ன பார்க்க நீங்கெல்லாம் வர மாட்டீங்கன்னு நினைச்சேங்க. அது எப்படி அக்கா உன்னை விட்டு கொடுப்ப? அதான் ஓடி வந்துட்ட பாத்தியா? சரி, உனக்கு விவரம் எல்லாம் ஆராய்ச்சி சொல்லி கொடுத்தாவளா? பரணி மைனி எல்லாத்தையும் தெளிவா சொல்லி கொடுத்தாக்கா. கேட்டி எசக்கி, என் மருமவ கனி பாவாடை தாவணியில அப்படியே பெரிய மனுஷி மாதிரியே தெரியறா. அவ எம்பிட்டு வளர்ந்தாலும் எங்களுக்குலாம் குழந்தை தானே. சரி சரி, சத்தம் வராம பேசுங்க. நான் போய் பரணியோட நிக்கேன். சரியா? பரணி,
ஏய் அவங்கள சத்தம் இல்லாம பேச சொன்னியா? சொல்லியிருக்கேன், பாப்போம். 10 நிமிஷம் சமாளிச்சு அவங்கள அனுப்பி விட்டா போதும். ம், சரி சரி. மா மா இலே எங்கல வந்த? எங்க வீட்டு விசேஷத்துக்கு என்னத்துக்குல வந்த? ஓ, விசேஷத்துல ஓசில திங்களான்னு வந்தியா? சோர்லாம் தீந்து பிடிச்சு அடுத்த வீடு பார்க்க போ. இல்ல நான் உன்ன மாதிரி பிச்சைக்காரனால சோத்துக்கு வந்து நிக்க. எங்கல எங்க அம்மா, எங்கல என் பொண்டாட்டி? கூப்பிடல அவங்கள. என் பொண்டாட்டிய தரன்னு வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம். கூப்பிடு. உன் வீட்டு தூசி கூட இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. உன் அம்மையும் உன் பொண்டாட்டி இங்க வரும்போது வாசலோடவே துரத்தி விட்டாச்சு. அவங்க எங்கேயோ அங்க போய் கேள்ல, அதை விட்டுட்டு இங்க வந்து நின்னா என்ன அர்த்தம்? என் வீட்டுல அவங்க இல்ல, இங்கதான் அவங்க வந்திருக்கணும். இதுக்குள்ளதான் இருக்காங்க. கூப்பிடு. எலே, உன் வீடு என் வீடு விட்டு அந்த ஊர்ல வேற இடமே கிடையாது அவங்களுக்கு போறதுக்கு. அதான் இல்லன்னு சொல்லுதோம்ல. உள்ள அவங்க இருந்தாங்கன்னா உன்னை என்ன செய்ய? செருப்பால் அடி என்னைய. என்னடி இவன் இதுக்கு வந்து நிக்கிறான்? இரு நான் போய் பேசுறேன், வெச்சுக்கோ. அவங்க இங்க இல்லன்னா உன்னை செருப்பால் அடிப்பேன், பரவாயில்லையா? யார் செருப்பால் அடிப்பான்னு பாப்போம். நவுர்ல. அண்ணே, ஏய், சண்முகம், பொண்டாட்டி வர சொல்றா. சண்முகம், என்னாச்சு? வர சொல்றா. சண்முகம், இரு. ஏய், உனக்கு இங்க என்னடா வேலை? லேய், எல்லா விஷயத்துக்கும் கூட்டு கலவாணி நீ தானே? எங்கடி எங்க அம்மா? ஏய், எசக்கி எங்கடி? அவங்க இங்கே வரல. காலையிலேயே சண்முகம் இனிமே என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டான். வீட்டுலதான் இருப்பாங்க, அங்க போய் பாரு. போ. எங்கடியோ போய் சொல்லுதியா? எங்கடியா ரெண்டு பேரும் போய் சொல்றீங்களா? ஏய், வர சொல்றேன் அவங்க ரெண்டு பேரும். தள்ளு. சொல்லுதோம்ல. இல்ல விடல, பாத்துட்டு தானே போனோம். அவதான் இங்க இல்ல பாத்துட்டு போட்டு போல. நவுரு. சமஞ்ச புள்ள உள்ள இருக்கா. அவ இருக்கிற இடத்துக்கு யாரையும் விட மாட்டேன். ஏய், எங்க அம்மா வர சொல்றீ. அவங்க இங்க வரல. அதையும் தான் பாப்போம். போ. எசக்கி. மா. ஐயோ அத்தை வராரு அத்தை. மா, எசக்கி. மா. டேய், பார்த்தல உன் அம்மாவும் உன்னோட வைஃபும் இங்க இல்ல. கிளம்பு. என்னண்ணே இது? இந்தாலும் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? முதல்ல அவரை வெளியில் அனுப்பி விடுனே. பெரிய மனுஷியான பொண்ணு இருக்கிற இடத்துல என்னத்துக்கு வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க. எலே, அதான் உன் அம்மையும் உன் பொண்டாட்டியும் இல்லன்னு பாத்துட்டல, கிளம்பல. என்ன செருப்பட்டு வந்து 2 சாத்துருமா? உன்ன எங்கடா அவங்க? அத உன் ஜோசியர் கிட்ட போய் மை போட்டு பாரு. ஓடாங்க.
சரி சரி. கனி நான் வரேன். ஏய் இசக்கி போதும் கிளம்பு. சீக்கிரம் டி, கனி, வாடி. போ, அது சீக்கிரம் போயிட்டு வரேன். போமா. சீக்கிரம் டி, போங்க. ஷபா செத்து போயிட்டேன்டி. ஏலே சௌந்தரம் நல்ல வெறியோட கிளம்பி போயிருக்கான்ல முத்துப்பாண்டி. எனக்கு என்னவோ அவளை கழுத்தை புடிச்சு தரன்னு இழுத்துட்டு வருவான் தான் நினைக்கேன். என்ன காய்வ வெக்கம் மானம் எதுவுமே இருக்காதா? ஆ? ஆஹா. அவன் அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி வாசல்ல வச்சு காரி துப்பி அனுப்பிச்சிருக்கான். ஆ. இவளுக்கு என்னடான்னா துப்புறத தொடச்சு போட்டுட்டு மறுபடியும் அங்கேயே போய் நிக்குதுங்க. இது தாண்டா அதுங்களோட குணம். இல்ல இத பாரு நல்லா புரிஞ்சுக்க. நீயோ நானோ மானக்கேடா பேசுனா உடனே அவளுகளுக்கு ரோசம் இப்படி பொத்துக்கிட்டு வந்துரும். ஆனா அந்த வெறுமைய சமூகம் இவகளை விளக்கமாத்தாலேயே அடிச்சு துரத்துனா கூட மறுபடியும் அங்கேயே தான் போய் நிப்பாளுக. இதுதான் அதுங்களோட லட்சணம். நீயே பாத்துக்க. இல்லக்கா இல்ல, வரட்டும் வரட்டும், வீட்டுக்குள்ள வரட்டும், கவனிக்கிறேன் நானு. வரட்டும் கவனிச்சுக்கிறேன். இந்தா வா எங்கப்பா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாளா? என்னல இல்ல நீ தானே அவங்களை இழுத்துட்டு வரேன்னு ஓடுன, என்கிட்ட வந்துட்டாங்களான்னு கேட்க. பா அவங்கள வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன்ப்பா, எங்கேயுமே இல்ல. என்னது அங்க இல்லையா? ஏலே நல்லா தேடினியால பொடனிக்கு பின்னால நிக்கிறவங்கள பார்க்காம வந்திருக்க போற. அத்த நான் போலீஸு, தேடுற வேலைலாம் கரெக்டா செய்வேன். அவங்க 2 பேருமே அங்க இல்ல. ம். அப்படியா? அப்படின்னா அவளுக்கு எங்க போயிருப்பாளுவ? ஒன்னும் புரியலையே. கோயிலுக்கும் போயிருக்க மாட்டாங்க. அப்ப வேற எங்க தான் போயிருக்க முடியும்? எனக்கும் அதாம்ல புரியல. இல்ல சௌந்தரம் வீட்டுல பொங்கி தின்னது போர் அடிச்சு போச்சுன்னு ஏதாவது ஹோட்டலுக்கு போய் மூக்கு பிடிக்க திங்களான்னு போயிருப்பாளுவளோ? இல்லக்கா, பாக்யா ஒரு 10 காசுக்கே கணக்கு பாக்குற ஆளு. எல்லாம் அப்படியே அவங்க அண்ணன் மாதிரி கஞ்சன் தேவையில்லாம செலவழிக்கவே மாட்டாவே. ஓ என்னப்பா நான் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன்ப்பா. அவங்க 2 பேரும் எங்க போனா நம்மளுக்கு என்ன? அசிங்கப்பட்டியா? என்னல சொல்லுத? அவங்கள தேடத்தானே போன? அதுக்கு தான் போனேன். ஆனா அந்த ரத்னா அந்த வெங்கடேசன் கூட ஜோடியா நிக்கிறேன். என்னல அந்த வாத்தி பையன் அங்கெங்க வந்தான்? அவன் அங்க வந்து நிக்கிறான். 2 பேரும் என்ன வெறுப்பேத்துறதுக்காக ஜோடியா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதனால பார்க்க முடியலப்பா, ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. இல்ல அந்த இளவெளுத்த வீட்டுல அதுக்கு மேல எதுக்கு இருந்த? புறப்பட்டு வந்திருக்க வேண்டியதானே? இல்ல அத்தை, அவ ஜோடியா நிக்கிறத பார்க்க எனக்கு பொறுக்கவே இல்லை. அவங்கள பார்த்து நான் முறைச்சேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? அவனை பிடிச்சு வெளியே தள்ளுன்னு அவங்க அண்ணங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு கண்ணுல மிளகாப்படி போட்ட மாதிரி எரிச்சலா இருந்துச்சு. இல்ல சௌந்தரம் என்னல வாத்தி பையில என்னவோ துரத்தி விட்டேன்னு சொன்ன. விட்டா அந்த ரத்தினா கழுத்துல தாலி கட்டி குடும்பம் நடத்திடுவான் போல இருக்க. அக்கா, அவன் இங்கிட்ட இருந்து கிளம்பி அவன் ஊருக்கு போயிட்டான்ல, அதான் துளிர் விட்டு போயிடுச்சு அவனுக்கு. இல்ல அந்த வாதி கூட வாழவே கூடாதுப்பா. அவங்க ஒன்னா நிக்கிறத பார்த்தாலே எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உன்னால வாழ்ந்தா என்னால தாங்கவே முடியாதுப்பா. இல்ல உனக்கு தான் அவ இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல, புறவன் இல்லையா? ஓ இந்த ரத்னா எனக்கு இல்லைன்னா எவனுக்குமே கிடையாது. அந்த ரத்னா மட்டும் அவன் கூடயாவது வாடுறத பார்த்தேன், வாழவே விட மாட்டேன்பா. விடு. இல்ல சௌந்தரம் வந்துட்டாளுகல்ல வறுமை பொண்டாட்டியா? ஊர்லயே இல்லாத அப்பேற்பட்ட மருமவளும்.
எங்க போயிட்டு வந்தாளுகன்னு நீதான்ல கேட்கணும். ஏடி நில்லுட்டே வா அப்படி. என்னட்டி இது வீட்டு வாசப்படியை தாண்டி கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு அம்புட்டு சொல்லிருக்கேன். எங்க போயிட்டு வரீங்க? எங்க அண்ணன் வீட்டுக்கு போகல, போதுமா? அது எனக்கு தெரியும். எனக்கு தெரியாம வேற எங்க போறீங்கன்னு தான் கேட்கேன். நான் வந்து உறவு கொண்டாட கூடாதுன்னு என் அண்ணன் அவன் சொல்லிட்டான். அதுக்காக விட்டுற முடியுமா? பாவம் கனி, அவளுக்கு ஜாதகமே இல்ல. பிறந்த நேரம் தெரியாததால ஜாதகத்தை கணிக்க முடியல. அதனால அவளோட ருதுவான நேரத்தை வச்சு ஜாதகம் எழுத சொல்லி ஜோசியர்கிட்ட கொடுத்துட்டு வரேன், போதுமா? ஏட்டி உன் அண்ணன் அவன் அவன் வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாதுன்னு உங்களை துரத்தி அனுப்பிச்சிருக்கேன். இதுக்கு மேல அவன் வீட்டுக்கு போய் ஏதோ சொச்சம் ஜாதகம் எல்லாம் பாக்குறீங்களா? ஏன் உங்க அக்கா கூட தான் நம்ம வீட்டு நல்லது கெட்டதுக்குன்னு எதுக்குமே எட்டி கூட பார்க்கல. திடீர்னு வந்து இங்க நின்னதும் நீங்க கொஞ்சம் கொலாவிக்கல. அதே மாதிரி தான் இதுவும். ரத்த பந்தம் என்னைக்குமே விட்டு போகாது. கேட்டி எசக்கி, நீ வாட்டி, நாம போய் வேலையை பார்ப்போம். இத பாரடி கனி, நீ பொண்ணுங்கிறதுனால கட்டாய சமையலை கத்துக்கணும்ல அவசியம் இல்ல. ஆணோ பொண்ணோ இண்டிபெண்டா இருக்கணும்னா, மத்தவங்கள சாராம ஒரு வாழ்க்கைய வாழணும்னா கட்டாய சமையலை கத்துக்கணும். அதுக்காக தான் உன்னை கூட நிக்க அலோவ் பண்ணிருக்கேன். ஆனா விசேஷத்துக்கு வந்துச்சுல வீரமநல்லூர் பெரியம்மா, அது இன்னுமா உனக்கு சமைக்க தெரியாது? சமைஞ்ச புள்ள சமைக்க தெரியாதுன்னு சொல்றியே, வெக்கமா இல்லையா உனக்குன்னு கேட்டுச்சு மைனி. அவங்கெல்லாம் கிரிஞ்சுடி, இன்னும் அந்த கால ஞாபகத்திலேயே இருக்காங்க. இங்க ஆம்பளை வேலை பொம்பளை வேலைலாம் எதுவுமே இல்ல. எல்லா வேலையும் பொதுவானதுதான். எல்லாரும் எல்லாத்தையுமே கத்துக்கணும். இங்க வா வா, இங்க பாத்தியா என்ன கலர் வந்திருக்குன்னு? இதுதான் சரியான பதம், பாத்துக்கோ. இந்த கலர் பிரவுன் கலர்ல ஆயிருக்கு. ஆமா. அத தவிர இத பாரு, இப்படி காய நசுக்குனா ஈஸியா நசுங்கணும். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அவ்வளவுதான், பொரியல் முடிஞ்சது. மைனி மைனி, நான் இருக்கிற மைனி. சரி, ஓகே, நீயே பண்ணு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டியா? ஓகே. ஏய், சூடால? ஓகே, சரி, அங்க வச்சிரு. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் மீன் குழம்பு.